ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 17/2/2024 கருணியா KR 641க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்குறோம். அதனால் நம்மளோட கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸோட ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. போன வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து 364 நம்மளுடைய ABC போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 690364. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ABC போர்டில் வந்து 224. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 525 224. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை வந்து நம்ம 60 5D 4Dயோட மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது. இங்கே நான் வந்து இந்த 071 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 322. நம்ம எடுக்க போகிறது ஏ போர்டில் உள்ள நம்பர் 0. இந்த 0வை நம்ம இந்த 322ஓட மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ -000. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0 வச்சு மைனஸ் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். அதனால் இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 0வோட மைனஸ் பண்ணால் 3. இங்கே 0வோட 2 மைனஸ் பண்ணால் 2. இங்கேயும் நம்மளுக்கு 2. அப்போ 322 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 363. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. A and C AC போர்டு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஃபார்மெட் பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான் 363 பார்ப்போம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 707. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதை வச்சு நம்ம -3 3 and 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. 0ல் 3 போயிடுச்சுன்னா 3. இங்கேயும் நம்மளுக்கு 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. 4 3 4. நம்மளுக்கு இந்த 363க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 363க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 488 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ நம்ம இந்த ட்ராவிலே நம்மளுக்கு ஹிட்டு. ஃபஸ்ட்டு ட்ரா AC, 2வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு. இப்போ நம்ம 488க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 208. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இந்த 4ஐ வந்து நம்ம இதோட -4 and 4 and 4. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. 0ல் 4 போயிடுச்சுன்னா 4. 8ல் 4 போயிடுச்சுனாலும் 4. 244 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 488க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 4ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 488க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 224 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே பாஸ் நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். AC போர்டு, ஏ போர்டு, ABC போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு நண்பா. இப்போ 224க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 525. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம -2 2 and 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3.
2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 3 0 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 2 to 4க்கு அப்புறம் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 3 அல்லது 0 இருக்குது. இப்போ இந்த 2 to 4க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3 6 4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவலையுமே ஏசி போர்டு, ஏ போர்டு, ஏபிசி போர்டு, ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ்ன்னு கணக்கு பண்ணால் இந்த ட்ராவில் பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த 3 6 4 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். 3 6 4 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட -3 and 3 and 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 0ல் 3 போயிடுச்சுன்னா 3, 3 அல்லது 6. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 3 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 6 நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச நம்பர் 3 6 4. மறுபடியும் 3 அல்லது 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு வந்திருக்கு நண்பா. ஒருவேளை இந்த ட்ராவில் கேம் டபுளாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இது நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்ட் அல்லது ஆல். மூணு அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ர். இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் பெய்ட்ஸ் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 3 6 3 6 6 3 சிங்கிளாக டபுளாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது நண்பா, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துக்கிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நண்பா. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயிர் கிடச்சிருக்கு. பார்ப்போம் இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம். இன்றைக்கி சாட்டர்டே 17/2/2024 கருணியா கேஆர் 641க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.